வணக்கம் நண்பர்களே! தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம பிரகாஷ் செல்வரத்தினத்த தேடி போறாங்க. ஆனா செல்வரத்தினத்த வந்து தேடி போன நம்ம பிரகாஷ ரவுடிக வந்து கத்திய வச்சு குத்த போறாங்க. ஆனா கரெக்டான நேரத்தில நம்ம சிபியும் தமிழும் வந்து என்ட்ரி கொடுத்து பிரகாஷ வந்து காப்பாத்துறாங்கன்னு சொல்லலாம். அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட ஜெயராணி கிட்ட, இந்த பாருமா கணேசனுக்கு நம்மளை பற்றிய உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து ஜனகம்மாவோட ரத்தம் அப்படின்னு வந்து அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி உண்மையை அவனுக்கு தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வச்சுருக்கேன். ஆனாலும் அவன் வந்து எப்படியும் கணேசன் சொல்ல ட்ரை பண்ணுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏன்னா குறிஞ்சிநாதனோட கூட்டு சேர்ந்து அந்த கணேசன் வந்து ஜனகம்மாவை போட்ட திட்டம் எல்லாத்தையும் வந்து நான் வீடியோ ஃபுட்டேஜாக காட்டி அவனுக்கு வாயை அடைச்சிட்டேன். ஆனாலும் இந்த கணேசன் வந்து ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கணேசன் வந்து அதை விட பெரிய கிரிமினலாக வந்து அந்த குறிஞ்சிநாதனுக்கிட்டையும் எல்லாத்துட்டையும் வந்து சொல்லுறாங்க ஃபோனை போட்டு, இந்த செல்வரத்தினத்தோட பொண்ணு வேற யாரும் இல்லை, அந்த தமிழ் தான், ஜெயராணியோட ரத்தம் இந்த தமிழ் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த குறிஞ்சிநாதா இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் அந்த ஜனகாவை வந்து கொல்லதுக்கு போட்ட பிளான் எல்லாத்தையும் வீடியோ ஃபுட்டேஜாக இந்த தமிழ் வச்சிருக்கா. எப்படி எப்போனாலும் இதை போட்டு காட்டி நம்மளை வந்து கவுக்கலாம். கண்டிப்பாக எனக்கு முகத்திரைய இவ வந்து அந்த ஜனகா கிட்ட போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி எதையாவது பண்ணி இவளுக்கு கதையை முடிச்சு ஆகணும். முதல்ல அந்த செல்வரத்தனம் எங்கே இருக்கா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ப்ராசஸை வந்து போடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம செல்வரத்னம் இருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு செல்வரத்னம் இனி வந்து கண்டிப்பாக என் தங்கச்சி கூட வந்து நான் சேர்த்து வைப்பேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். பழையபடி எங்கள் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாக ஆகணும் அப்படின்னு வந்து ஆசையோட பிரகாஷ் நம்ம ஜெயராணியை வந்து பார்க்க வராங்க. ஜெயராணியை பார்த்ததுமே, இந்த பாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னோட கணவர் எங்கே இருக்கான் செல்வரத்னம் அப்படின்னு வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் வந்து போய் பார்க்குறேன், ஒன்று சேர்க்குறேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்னன்னே சொல்லுற அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷை பார்த்து ஜெயராணி கேட்குறாங்க. ஆமாம்மா, நீ இவ்வளோ நாளும் தனியாக 3 பிள்ளைங்களை வச்சு வளர்த்து கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டம், நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட நீ எனக்கு தெரியும். ஆனால் நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு விடிவு வந்துட்டு உன்னோட கணவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அந்த உன் கணவரை வந்து உன் கூட வந்து சேர்த்து வைக்கணும். அண்ணே நீ சொல்லதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, நான் வந்து கண்டிப்பாக அந்த செல்வரத்தினத்தை உன் கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு வந்து நம்ம ஜெயராணிக்கு வந்து பிரகாஷ் வந்து வாக்கு கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு மாமாவுக்கு நம்ம அப்பா இருக்க இடத்த வந்து தெரிஞ்சிடணுமா, கூடிய சீக்கிரம் நம்ம ஒன்று சேர போகிறோம், பழையபடி அப்பா கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு வந்து ஜெயராணி வந்து சந்தோஷப்பட நேரத்தில் நம்ம பிரகாஷ் வந்து செல்வரத்னத்தை தேடி போகிறாங்க. அங்கே செல்வரத்னம் பயங்கரமாக வந்து செல்வரத்னத்தை வந்து கடத்தி குறிஞ்சிநாதன் வச்சுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். செல்வரத்னத்துக்கு இருக்க இடத்த அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரகாஷ் போய் பார்த்தா அவங்க ரவுடிக நம்ம பிரகாஷை சுத்து புட்டுன்னு வளைக்கிறாங்கங்க. வளைச்சி செம்மையாக வந்து அந்த இடத்துல வந்து ரவுடிக இனி இந்த பிரகாஷை வந்து போட்டு தள்ளிட வேண்டியதான். செல்வரத்னத்தை தேடி யார் வந்தாலும் அவங்கள கொல்லணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஆர்டர் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழ் வந்து வீட்டுக்கு வர நேரம் ஜெயராணி சொல்கிறாங்க, இந்த பாரு மாமா உங்கள் அப்பாவை தேடி தான் இப்போ போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம், என்னம்மா சொல்கிற, ஏதாவது அட்ரஸ் ஏதாவது மாமா தந்தாங்களா? ஆமாம், இந்த அட்ரஸில் தான் உங்கள் அப்பா இருக்காங்கன்னு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம சிவிகிட்ட அதை சொல்லிக்கிட்டு, எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பாவோட நிலைமைக்கு காரணமாக இருக்காது, எங்கள் அப்பா மட்டும் கிடச்சுன்னா கூடிய சீக்கிரம் நான் ஜனகம்மாட்ட வந்து உண்மையை நிரூபிச்சிருவேன். அப்பாவி உங்கள் நம்ம மாமாவின் நிலைமைக்கு எங்கள் அப்பா தான் காரணம் இருக்கும் அப்படின்னு வந்து ஜனகம்மா நினச்சிட்டு இருக்கிறதுனால தானே எங்கள் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. ஆனால் உண்மை வந்து கூட்டிய சீக்கிரம் வெளிச்சம் வரணும்னா எங்கள் அப்பாவை கூட்டி கொண்டு நான் வரணும். அப்படின்னா மாமா இப்போ எங்கள் அப்பாவை கூப்பிட்டு தான் போயிருக்காங்க, நம்மளும் கூட போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பிரகாஷ் செல்வரத்னத்தை தேடி போயிருக்காங்க. அதே இடத்துக்கு நம்ம தமிழும் சிபியும் போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் பார்த்தா பயங்கர ஷாக்கு. இங்கே வந்து பிரகாஷை வந்து ரவுடிக வந்து
கத்தியை வச்சு குத்த நிற்க நேரம் தான் தமிழிலும் சிபியும் என்ட்ரி கொடுக்குறாங்க. சிபி அப்படியே வந்து அதிரடியாக அந்த இடத்துல வந்து ரவுடிகள் பிடியிலிருந்து நம்ம பிரகாஷை வந்து காப்பாற்றுறாங்க. எங்கடா செல்வரத்தினத்தை மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து பிரகாஷ் வந்து இந்த ரவுடிகள்கிட்ட கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் ஒரு ரூமில் கெட்டி போட்ட நிலையில் செல்வரத்தினம் இருக்காங்க. அவங்கள அப்படியே வந்து கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம தமிழ். அப்பா அவங்கள நான் இப்போ பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம பிரகாஷ் வந்து பார்த்தது இது எல்லாமே யார், இவங்க நம்ம தமிழை பார்த்தோம் தன்னோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து அடையாளம் தெரியாத நிலைமைக்கு வந்து செல்வரத்தினம் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. தமிழ் வந்து அப்பா அப்பான்னு செல்வரத்தினத்தை கூட்டலாம், யாருமா நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்பாவியாட்டு கேட்கக்கூடிய செல்வரத்தினத்தை பார்த்த உடனே நம்ம சிவிக்கு இவங்க இப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக வந்து கொன்று இருக்க எங்கள் அப்பாவை கொலை பண்ண அளவுக்கு இவங்க போக மாட்டிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் இவங்க தான், லாரியை வச்சு ஏற்ற நின்றுது அப்படின்னுலாம் நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனால் இவங்க இல்லை, நல்லாவே புரிஞ்சுது இதில் ஏதோ ஒரு தில்லாலங்கடி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஜெயா கூட வந்து செல்வரத்தினத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க பிரகாஷ். இந்த பாருமா உன்னோட கணவரை நான் வந்து கொண்டு சேர்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுனேன். இது யாரு, நான் இங்கே எதுக்காக வந்தேன் அப்படின்னு வந்து நம்ம செல்வரத்தினம் கேட்க, என்ன மச்சான் நீங்கள் என்ன இப்படியே புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் மனைவி தான் உங்கள் பிள்ளைங்க தான் இவங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீங்கள் பழைய நிலைமைக்கு வருவீங்க, உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம செல்வரத்தினம் கிடைச்ச சந்தோஷத்தில் நம்ம தமிழ் குடும்பம் வந்து இருக்குது. ஆனால் இந்த சைடு நியூஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருது நம்ம கணேசனுக்கு. செல்வரத்தினத்தை நம்ம மறைச்சி வச்சுருந்த இடத்துலேருந்து பிரகாஷ் கூட்டி கொண்டு வந்து ஜெயாராணிகிட்ட காட்டிட்டான். ஆனால் நம்ம சரியான சந்தர்ப்பம், இந்த ஜெயாராணி கணவர் கூட தான் இருக்கா அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம இப்போவே வந்து ஜனகிட்ட தெரியப்படுத்தணும். இந்த தமிழ் கதையை வந்து முடிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. தமிழ் ஏகப்பட்ட வேலையை பண்ணிட்டா. நான் சிபிக்கு வந்து வெண்பாவை கட்டி வச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் சிபி வாழ்க்கையிலையும் உள்ளுக புகுந்துட்டா. அதே நேரத்தில் சேதுவுக்கு வர்ஷினியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன், அதுலேயும் வந்து குழப்பிட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து கிணறு வெட்ட பூதம் அடகாத்த கதையாட்டு நான் எல்லாத்தையும் அடகு காத்துட்டே இருந்தேன். இது எப்படினாலும் இந்த ஜனகாவின் சொத்து பத்து வரணும், ஆனால் ஒரு வகையிலையும் வராது. ஆனால் இப்போ கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது ஒரு முடிவெடுத்து இந்த தமிழுக்கு ஜெயராணிக்குள்ள தொடர்பு எல்லாத்தையும் ஜனகட்டா சொன்னாதான் எனக்கு சாதகமாக வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம கிட்ட எல்லாத்தையும் இந்த தமிழ் போட்டு காட்டிடுவாள், அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மண்டையை பிச்சுட்டு யோசிக்கிறாங்க கணேசன். இந்த சைடு பார்த்தோன்னா பிரபு வேணும்னே வந்து பழி வாங்கிறதுக்காக வர்ஷினியை வந்து லவ் பண்ணது மாதிரி நடிச்சு வந்து நம்ம வர்ஷினியை கல்யாணம் பண்ண போகிறதுக்கு ஜனகாமாவுக்கிட்டே சம்மதம் வாங்கிட்டாரு. ஆனால் அவர் ஒரு பழி வாங்கும் திட்டத்தோட வந்திருக்காரு அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரம் தமிழ் வந்து கண்டுபிடிப்பாங்கங்க.